வரவு வைக்கப்பட்டதா மகளிர் உரிமை தொகை? ஆனால் 2500 ரூபாய் இல்லை, 1000 ரூபாய். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், தமிழக அரசு டிவிகே தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே 15ஆம் தேதியான இன்றைக்கி வந்து மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபா வந்துட்டு வரவு வைக்கப்பட்டிருக்கு. 1000 ரூபாவா? அது என்ன 1000 ரூபா? டிவிகே அரசு வந்துட்டு 2500 தானே சொன்னாங்க. ஏன்னா 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை வந்துட்டு வர வச்சுருக்கேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி இருந்த ஸ்டாலின் அரசு வந்து 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த தொகையை வந்துட்டு எந்தவித ஸ்டாப்பும் இல்லாமல், எந்தவித நிறுத்தமும் இல்லாமல் அதை தொடர்ந்து கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்கும் 1000 ரூபான்றது கொடுக்கப்பட்டது. டிவிகே அரசு சொன்ன வாக்குறுதி 2500 ரூபா வந்துட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த 1000 ரூபா வந்துட்டு மறுபரிசீலனை செய்து பின்பு தகுதியான மகளிருக்கு வந்துட்டு இந்த அனைத்து மகளிருக்கோ தகுதியான மகளிருக்கோ வந்து இந்த 2500 ரூபா வந்துட்டு வர வைக்கப்படும் சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னப்பா போங்கா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே டிவிகே தலைவர் தற்போதைய சிஎம் அவர்கள் வந்து ஏற்கனவே சட்டசபையில் சொல்லியிருந்தார், ஒரு வெள்ளை அறிக்கை வந்துட்டு நான் சமர்ப்பிப்பேன், தமிழ்நாடு அரசு வந்துட்டு கஜானா வந்துட்டு இல்லை, அமௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஎம் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தா தான் அதோடய அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வரவுக்கு மீறி வந்து நாங்கள் கடன் வாங்கலை, அதுவும் வந்துட்டு காலி பண்ணி வச்சுட்டும் போகல, நீ உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மகளிருக்கு வந்துட்டு போகக்கூடிய உரிமை தொகை வந்துட்டு நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த உரிமை தொகையை வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு, அந்த 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. 2500 ரூபா வந்துட்டு கூடிய விரைவில் மறுபரிசீலனை செய்து டிவிகே அரசு சார்பாக இந்த தொகையானது அனைத்து மகளிருக்கும் வர வைக்கப்படும். அதுதான் இந்த கவர்மெண்ட்டுடைய வாக்குறுதி. அதை வந்து விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.